ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெண்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பூ வீடியோ தாங்க. பூ கட்ட தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பூ கட்டவும் வேணாம், கோர்க்கவும் வேணாம், ஏன் நூல் கூட தேவைப்படாதுங்க. ரொம்ப அழகாக 2 நிமிஷத்தில் இந்த பிரைடல் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரோஸெல்லாம் வந்து கிலோ 30 ரூபா, 25 ரூபா இந்த ரேஞ்சுக்கே கிடைக்குங்க. நான் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து இந்த எல்லோ கலர் ரோஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். இதோட எதலை வந்து தனியாக பிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரோஜா இதில் மொத்தமாக இப்படி கையில் பிடிச்சிட்டு 2 சைடும் வளைச்சி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ரோஜா இதில் வந்து கலண்டு வந்துடுங்க. ஒவ்வொன்றா எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகி தான் வரும். இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சிட்டு 2 சைடு இப்படி வளைச்சி விடுங்க. அப்போ ஈஸியாக வந்துடுங்க. அந்த காம்புமே தூக்கி போட வேணாம். அதை வச்சு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணலாங்க. அது எப்படி பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரியே எல்லா ரோஜ் இதுலேயும் நான் தனித்தனியாக வந்து கொஞ்சம் இந்த காஞ்சது அழுகுனதெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரோஜா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக ஜடையில் வந்து செட் பண்ணிடலாம். ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கணுங்க. ரெடிமேடு கொண்டையே இருக்குது, இல்லைன்னா அந்த ஹேர் பேண்டு மாதிரியே இருக்குங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து கொண்டை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு. கொண்ட வலை இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப லேஸான வலையாக எடுத்துக்கணுங்க. திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கக்கூடாது. பெரியவங்களாம் யூஸ் பண்ணுற லேஸான கொண்ட வலை எடுத்துக்கலாங்க, டிசைன் இல்லாதது. அதுக்குள்ளே இந்த மாதிரி ரோஜா இதில் கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு கீழ்ப்பக்கத்துலேருந்து மாட்டி விடணும். அப்போ அந்த கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக அந்த உள்ளே போட்டுருக்கிற இதில் வந்து கீழே இறங்கிடுங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு 2 பின் பண்ணி விட்டுருங்க. கொண்டை ஊசிவோ இல்லை வந்து நார்மல் பின்னே கூட வச்சு இந்த மாதிரி கீழே வந்து கவர் ஆகிற மாதிரி 2 பின் குத்தி விட்டுடலாங்க. ஃபஸ்ட்டே வந்து அந்த கொண்ட வலையில் ரோஜா இதில் போட்டிங்க அப்படின்னா கீழ் பக்கத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி ரோஜா இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. கேப் இல்லாமல் சைடில் எல்லா பக்கமும் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஃபில் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க. அழகாக செட் பண்ணிடலாம். கொஞ்சம் இப்படி கை வச்சு செட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே கேப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து செட் ஆகிக்குங்க. அதே மாதிரி அந்த மேல் பக்கம் எல்லா பக்கம் செட் பண்ணிவிட்டு பின் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கேப் மேல் பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வேறு கலர் ரோஸ் வச்சுக்கலாங்க, இல்லை மல்லிகைப்பூ கூட வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப அழகாக இந்த மாதிரி பிரைடல் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணலாங்க. ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த மாதிரி சாரீ கட்டியோ இல்லை குழந்தைகளுக்கே வந்து ஒரு காது ஊத்து ஃபங்க்ஷனுக்குலாம் வச்சு விட்டோம் அப்படின்னாலும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். ரோஜ் இதில் தனியாக எடுத்தால் மட்டும் போதுங்க, அழகான பிரைடல் ஃப்ளவர் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.